ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே, இது உங்கள் நிழல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஒரு சாதாரண பேய் கதை இல்லை. இது சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்ததாக உண்மையாக சொல்லப்படும் ஒரு ஸ்பைன் சில்லிங் கோஸ்ட் ஸ்டோரி. ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிக்கிறா. அவள் ரொம்ப இன்னசென்ட். அங்கே இருக்க அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவளை ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க. அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் அவள் இறந்து போயிடுறா. ஆனால் அந்த கதை அங்கே முடியல. ஏன்னா அவளோட ஆவி இன்னும் அந்த ஸ்கூலில் தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க. பொதுவாகவே பள்ளி கல்லூரிகள் கூட்டம் நிறைஞ்ச இடமா தான் இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஈவினிங் ரொம்ப வெறிச்சோடி இருந்தது. நீங்கள் அந்த ஸ்கூலில் இருக்கீங்கன்னா இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் தான் அங்கே ஒரே ஒரு ஆள். அங்கே ஒரு பெரிய காரிடார் இருக்குது, அதில் நடந்து போகிறீங்க. உங்கள் பேக்கை கிளாஸ் ரூமில் மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க. அதை எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய காரிடாரில் நடந்து போகிறீங்க. யாருமே இல்லை. ஜஸ்ட் அந்த பேக்கை மட்டும் எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக போகிறீங்க. அடுத்த செகண்டில் லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. அந்த மண்டபம் ரொம்ப சுத்தமாக யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாமல் காலியாக இருக்குது. அப்போ ஒரு மெல்லிய குரல் உங்களுக்கு சத்தம் கேட்குது. சடனாக லைட்ஸ்லாம் ஆஃப் ஆகுது. இப்போ அந்த அழுக்குரல் உங்களை நெருங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தோணுது. இப்போ யாரோ அழுதுகிட்டே வேகமாக உங்களை நெருங்கி வராங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அடுத்த நாள் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்களா, இல்லைனா ஸ்கூலை ஸ்கிப் பண்ணணும்னு தான் உங்களுக்கு தோணுமா? கண்டிப்பாக நமக்கு ஸ்கூலை ஸ்கிப் பண்ணணும்னு தான் தோணும். இந்த மாதிரி தான் ஒரு உண்மையான சம்பவம் சவுத் கொரியாவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் யோன்ஜி அப்படின்னு ஒரு மாணவியோட பேரோட கனெக்ட் பண்ணப்படுது. அவள் ஒரு நல்ல பொண்ணு. அவள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அவன் மேலே ரொம்ப பொறாமப்படுறாங்க. கடைசியாக அவள் அதனால இறந்து போயிடுறா. அவள் பழி வாங்குறாளா, இல்லை என்ன நடந்துச்சு, இதில் உண்மை இருக்கா, இல்லை இது எல்லாமே கற்பனையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை தி கோஸ்ட் கேர்ள் ஆஃப் கொரியா. அந்த பொண்ணோட பேர் யோன்ஜி. அவளோட பேரை இன்றைக்கும் கேட்கும்போது அங்கே இருக்க மக்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. யோன்ஜி ஒரு நல்ல பொண்ணு. தெரியாமல் அந்த ஸ்கூலில் சேர்ந்துட்டா. அவள் எந்த ஒரு தப்பும் செய்யலை. ஆனால் அவள் கூட படித்த கிளாஸ்மேட்ஸ்க்கு அவன் மேலே ரொம்ப பொறாமையாக இருந்தது. டெய்லி அவளுக்கு ஸ்கூல் லைஃப் இப்படி போயிட்டு இருந்தனால அவளோட ஸ்கூல் லைஃப் அவளுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லாமல் ஆயிடுச்சு. யோன்ஜி ஜியோன்ஜி டோல இருக்கிற ஒரு ஸ்கூலில் படிக்கிறா. அவங்க அப்பாவுக்கு வேலை காரணமாக டிரான்ஸ்ஃபர் கிடைச்சனால அந்த ஸ்கூலுக்கு மாறுறா. அது ஒரு புது ஸ்கூல்னால அவளுக்கு யாரையும் தெரியாது. ஆனால் அவள் ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு. நிறையா மார்க்ஸ் வாங்குவா. டீச்சர்ஸ்க்கு அவள் ரொம்ப பிடிச்ச பொண்ணு. எல்லாருக்குமே அவள் தான் பெட்டு. ஈவன் டீச்சர்ஸ்க்கு டவுட் வந்தால் கூட டீச்சர்ஸ் அவகிட்ட தான் கேட்பாங்க. அவள் ஸ்டடீஸில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருந்தா. அவளுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அதனால் அவள் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு யாருமே கிடையாது. அவளோட ஒரே டார்கெட் அவள் நல்லா படித்து அவங்க அம்மா அப்பாவோட சுமையை குறைக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் அந்த ஸ்கூலில் இருந்த கிளாஸ்மேட்ஸ் அவளோட சக்ஸஸை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க. முதல்ல நடந்த மந்த்லி டெஸ்ட்டில் அவளோட அதிக மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்தாங்க. ஆனால் யோன்ஜி அதில் ஃபுல் மார்க் வாங்கி அவள் தான் கிளாஸில் டாப்பராக வந்தா. இதனால புள்ளி பண்ணுற அந்த கிளாஸ்மேட்ஸு அவளை பற்றி பின்னாடி காசிப்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு ஒரு இன்ட்ரோவர்ட். அதனால அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அவள் எதுவும் கண்டுக்கலை. ஆனால் அவளுக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, அந்த ஸ்கூலில் அவள் சேஃபாக இல்லை அப்படிங்கிறது அவளுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அவங்க டீச்சர் அவளை லீடர் ஆக்கிட்டாங்க. அது இன்னும் அவங்க கிளாஸ்மேட்ஸ் மத்தியில் பொறாமையே தூண்டுச்சு. அவளுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அதனால எந்த ஒரு சப்போர்ட்டும் யார்கிட்டே இருந்து அவளுக்கு கிடைக்கல. இதனால் அந்த புள்ளி பண்ணுற கிளாஸ்மேட்ஸ் இவளை என்ன பண்ணாலும் யாரும் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சாங்க. இதனாலே அந்த பொண்ணு மனசுக்குள்ளே நிறைய வேதனைகளை அனுபவிச்சா. ஸ்கூலுக்கு வர்றதுக்கு அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் அம்மா அப்பாக்காக ஸ்கூலுக்கு வந்துட்டு இருந்தா. நாள் போக போக யோன்ஜியை புள்ளி பண்ணுற கிளாஸ்மேட்ஸ் அவளை டெய்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோன்ஜி வீட்டிலேருந்து பண்ணிட்டு வர ஹோம்ஒர்க்கை எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்க. அவள் பேக்கில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து ஒளிச்சு வச்சிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவள் உட்காந்துருக்க டேபிளில் அவளை பற்றி தப்பாக எழுதுறாங்க. சோஷியல் மீடியாவில் ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி அவளை இன்சல்ட் பண்ணுற மாதிரி போஸ்ட்லாம் எழுதுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவள் வாழ்க்கையே நரகமாயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறா. இப்படியே நாட்கள் போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் கெமிஸ்ட்ரி லேபில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. யோன்ஜி கெமிஸ்ட்ரியில் நல்லா படிக்கிற பொண்ணு தான். ஆனால் ப்ராக்டிகல்ஸில் கொஞ்சம் கஷ்டப்படுவா. ஏன்னா அவளுக்கு கெமிக்கல்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம். ஈக்குவேஷன்ஸ்லாம் நல்லா எழுதுவா. ஆனால் ஸ்டில் அவளுக்கு ப்ராக்டிகல்ஸில் கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சுது. அந்த குறிப்பிட்ட நாள் அந்த கெமிஸ்ட்ரி லேபில் இருந்த டீச்சர் சீக்கிரமே போயிட்டாங்க. அதனால் அவளை புள்ளி பண்ணுற அந்த கேங் அவளை அந்த லேப்லேயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே கெமிக்கல்ஸ்னால் பயம். அதனால அந்த லேப்லேயே அவளை லாக் பண்ணி வச்சிடலாம். கெமிக்கல்ஸ்லாம் இருக்க அவள் பயப்படுவா. ஒரு ராத்திரி ஃபுல்லாக அவள் தனியாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாங்க. யோன்ஜி சத்தம் போட்டு கத்துறா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் அது ஸ்கூல் விடுற நேரம்.
அதனால வந்து ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே அது கேட்கல. அவ நல்லா சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனா யார் காதுலயுமே விழல. அதனால அந்த ராத்திரி அந்த லேப்ல அவ தனியா இருக்க வேண்டியதாயி போச்சு. அதனால அந்த பொண்ணு இறந்து போயிடுறா. அப்போ அடுத்த நாள் போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு வருது. அப்பந்தான் அவங்க கிளாஸ்மேட்ஸ்க்கு வந்து தெரிய வருது, யோன்ஜி இறந்து போயிட்டா அப்படின்னு. ஆனா அவ எப்படி இறந்து போனா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ அந்த கிளாஸ்மேட்ஸ் கேங் எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிறாங்க. அந்த கேங்கோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸை இன்வால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து கெஞ்சுறாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் போலீஸை வந்து இன்வால்வ் பண்ணா அவங்க ஸ்கூலோட ரெப்யூட்டேஷன் போயிடும்னு யோசிக்கிறாங்க. ஆனா யோன்ஜியோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவங்க பொண்ணு இறந்தா கூட எதுவுமே பண்ண முடியலன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு கடைசியில் அவளோட ஆவி இங்கே இருக்கு, கண்டிப்பா உங்களை பழிவாங்கும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போறாங்க. அந்த நாளைக்கு பிறகு ஸ்கூல்ல யாருமே சந்தோஷமா இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராத்திரியும் ரெஸ்ட் ரூம் போனாலே ஏதோ ஒரு ஆவியோ ஏதோ ஒரு அமானுஷ்யமோ அவங்கள பின்தொடர மாதிரியே எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஸ்கூல் ரெஸ்ட் ரூம்ல ஒரு விசித்திரமா ஒரு விஷயம் நடக்குது. அங்க இருந்த கண்ணாடி ஃபுல்லா பனியால மூடப்பட்டிருந்தது. அதுல யாரோ ஹெல்ப் மீ அப்படின்னு எழுதியிருக்காங்க. யாரும் இல்லாத இடத்துல யாரோ அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சில நேரம் கண்ணாடியை பார்க்கும்போது யோன்ஜி முகம் அதுல தெரியுது. இதை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர பயமா இருந்துச்சு. ஸ்கூலுக்கே வர எல்லாரும் பயப்பட்டாங்க. அப்போ அந்த கேங்ல ஒரு பொண்ணு மட்டும் ரெஸ்ட் ரூம் போய் மன்னிப்பு கேட்டாலாம். யோன்ஜி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ அந்த பொண்ணு முன்னாடி ஒரு வெள்ளை உருவம் வந்திருக்கு. அவ யோன்ஜியோட குரல் மாதிரி இருக்கேன்னு உணர்றா. யோன்ஜி சொல்றா, நீங்க மறுபடியும் இந்த மாதிரி யாருக்கும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றா. அதுல இருந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த விசித்திரமா நடக்கிற எந்த விஷயமும் நடக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சது, யோன்ஜி முன்னாடி போய் நின்று என்னை மன்னிச்சிருன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்ட அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில நடக்கிற அமானுஷங்கள் எல்லாமே நிற்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா இந்த கதை யாருமே உண்மைன்னு ப்ரூவ் பண்ணல. இது ஒருவேளை கில்ட்டால நடந்த ஒரு ஃபீலிங்கா கூட இருக்கலாம். அல்லது இது ரியல் கோஸ்டா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இந்த சம்பவங்களால யோன்ஜியோட ஸ்கூல்ல வந்து அட்மிஷன்ஸ் வந்து குறையுது. பல காசிப்ஸ் வந்து அந்த ஸ்கூல் மேல பரவுறனால கடைசியில் அந்த ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்பயும் சவுத் கொரியாவில் இருக்கிற எல்லா மக்களும் கேட்டிருப்பாங்க, யோன்ஜி என்னைய மன்னிச்சிரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வாசகம். இது ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு கில்ட்டோட சத்தம், ஒரு பயம், ஒரு ஒரு குணமாகாத ஸ்கார். இந்த பயம் இன்னும் எல்லாரோட மனசுலேயும் இருந்து போகாமல் அப்படியே இருக்குது. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் தோணியிருக்கும், ஒருத்தரையும் கொஞ்சம் கூட காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, யோன்ஜி வந்து உண்மையிலே பேயா இருந்திருப்பாளா, இல்லைனா ஒரு கில்ட்டோட ஹாலுசினேஷனாக இருக்குமா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களை தானாக வந்து சேரும். இதை மாதிரி அடுத்த ஒரு ஸ்பைன் செல்லிங் ஸ்டோரியில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.